தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார், இவர் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியும் தான் வந்து பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் திமுக வந்து தனித்து விடப்பட்டுருச்சு, அதிமுக செதறி போயிருச்சு. ஸோ இந்த திராவிட கொள்கை, பெரியாரோட இயக்கம் வந்து எங்கே தளர்ந்து போயிடுமோ அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வீத லீடர்ஸ்னு ஒருத்தர் தொடங்கி இருக்காரு. கட்சியெல்லாம் வந்து ஒரு பதவி ரிசைன் பண்ணணும்னா யாரும் போய் டெல்லிக்கு போயிட்டு காத்திருந்து அங்கேருந்து பர்மிஷனோட வாங்கிட்டு வந்து கட்சியெல்லாம் தொடங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க. ஸோ இவர் தான் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தேர்தலுக்கு அப்புறமா இவர் மேலே வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். நம்ம திரு துரைமுருகன் அவர்கள் எப்படி தாவேக்க ஆட்சி நிலைக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆசீர்வாதம் பண்ணி சொன்னாரோ, அதே மாதிரி திருமாவளவன் சொன்னது ஒரு ஆசீர்வாதமாக தான் பார்க்கணும். ஏன்னா இவர் தேர்தலுக்கு முன்னாடி யாரை சொல்லிட்டு இருந்தாரு? திரு விஜயை சொல்லிட்டு இருந்தாரு. அது வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. திரு விஜய் என்ன ஆயிட்டாரு? முதலமைச்சராகவே ஆயிட்டார். அப்போ இவருடைய வாய் முகூர்த்தம் பழிக்கு நிறுத்தம். யார் யாரெல்லாம் இவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொல்கிறாரோ அவங்கெல்லாம் உருப்புடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கணக்கில் வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்து வெளியே போயிட்டாரே, உருப்புடுவாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்தபோது அண்ணன் திருமாவளவன் முதல் சான்றிதழ் கொடுத்துருக்காரு. இல்லை, அண்ணாமலை உருப்புடுவார், அண்ணாமலை தேறிடுவார், அண்ணாமலை வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாருங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்து தன்னால் வர முடியாது, அடுத்தவங்களை வர வைக்கிறாங்க. இதான் அவரோட ஐடியா. அப்போ அடுத்தவங்களை வர வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க வந்துருவாங்கன்னு. அப்போ இவரே ஒப்புக்குள்ள அவ்வளோதான். இவர் சொல்லுவார், எல்லாரும் வந்து இப்போ நம்ம வந்து நான் ஒரு 30 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கேன், நான் யாருடைய கூட்டணி வச்சுக்க வேண்டியிருக்கு, நான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சேன், மூப்பனாரோட கூட்டணி வச்சேன், டிஎம்கேவோட கூட்டணி வச்சேன், நேற்று வந்த கட்சி தாவேக்காவோட கூட்டணி வச்சேன், நான் கூட்டணி வச்சு போண்டிருக்கு. இந்த மாதிரி விஜய் திடீர்னு வந்து தனியாக கட்சி அமைச்சு பெரிய ஆளாயிடுறாரு, அண்ணாமலை தனியாக கட்சி அமைச்சு, நம்ம இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ அரசு வந்து படிச்சு உண்மையிலேயே டாக்டர் பட்டம் வாங்கி இவ்வளோ பண்ணும், நம்ம வந்து வர முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் யாரை பார்த்தாலும் அவெல்லாம் உருட்டுவானா அவெல்லாம் உருப்புறான்னு சொல்லார். இவருக்கு வாய் மூர்த்தம் நல்லா இருக்கு. இவர் யாரெல்லாம் உருப்ப மாட்டான்னு நினைக்கிறாரோ அவங்களாம் பிரமாதமாக உருப்பிட்டுறாங்க. அந்த ஒரு ராசி வந்து திருமாவளவன் செயல்படுன்னு நினைக்கிறேன். இவங்க பி டீம் சி டீம் சொல்லிட்டு நாளைக்கு திருமாவளவர்கள் அண்ணாமலையோட கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறாங்க. அண்ணாமலை வந்து பச்சை தமிழன், அவர் வந்து தமிழர், அவர் வந்து பாஜக கடந்து வெளியேறி பாஜகவை துச்சம் என்று தூக்கி எறிந்தவர், அதனால அவரோட கூட்டணி வச்சோன்னு சொல்லி நாளைக்கு சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க. ஏன் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் இவங்களாம் துரோகிகள், எதிரிகள், பாஜக பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. படக்குன்னு வந்து ஒரு 2வது ஆளா போய் அங்கே கூட நின்றான்னு பார்க்குறோம். அதே மாதிரி நாளைக்கு சேருக்கு என்ன தயக்கம் இருக்கும்? பாஜக இருந்ததுனால தான் நாங்கள் தயங்கணும், பாஜக இல்லாட்டி வந்து நாங்கள் சேர்ந்துருவோம். அதிமுக திமுக கூட்டணி சேரல என்ன தப்புன்னு கேட்டவர் தானே. அதிமுக திமுக கூட்டணி வச்சு நம்ம முதலமைச்சர் ஆகலாமான்னு பார்த்தவர் தானே. அப்ப எல்லா முயற்சியிலும் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்படியாவது இந்த விஷயம் நடக்காதான்னு பாக்குறாரு. இன்னொருத்தர் அது முயற்சி பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு ஜெலஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து விஜய் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு, அண்ணாமலை பெரிய ஆளாயிரவார் போல தெரியுது அப்படிங்கிற தவிர வேற எதுவும் உருப்படியான கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் மாதிரி பார்க்கல. நேர போய் பார்த்துட்டு பேசுறது, அங்க வந்து டெல்லியில போய் யாராவது வந்து பேசுவாங்களா கேட்பாங்களான்றார். அதே மேடையில் என்ன சொல்றாரு, அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாரு. அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணாரு. எனக்கு வந்து டேட்டை வந்து அங்கே ஜூலை 10 போட்டு வச்சிருக்காங்க. நான் வந்து ரெக்கார்டு படி அது எனக்கு ஆகஸ்ட் 17 தான் என்னுடைய பர்த் டேட். ஆனால் நான் வந்து ஐயர்கள்லாம் கரெக்டாக தேதி குறிப்பாங்க. அவங்க ஆவணி 1 நான் பிறந்தேன், ஆவணி 1க்கு அவங்க போட்டாங்க. அது வந்து ஜனவரி 17 வருது, ஆகஸ்ட் 17 வருது. நான் ஆகஸ்ட் 17 பிறநாள் கொண்டாடுறேன். ஆனால் என்னுடைய ரெக்கார்டில் காலேஜ் ஸ்கூல் ரெக்கார்டில் வந்து ஜூலை 10 இருக்கும். ஜூலை 10 ரெக்கார்டை பார்த்து அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணி பிறநாள் வாழ்த்து சொன்னார். அப்படிப்பட்ட நாகரிகம் வந்து வட மாநிலங்கள் இருக்குன்னார். அப்போ இவருக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணாருன்னா நாகரிகம். அண்ணாமலை வந்து அமித்ஷா சொல்லிட்டு நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், உங்க கூட ரொம்ப சந்தோஷம், இத்தனை வருஷம் இருந்தாங்க சந்தோஷம், நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா அது வந்து உள்குத்து பி டீம். அப்ப பி டீம் யாரு? திருமாவளவங்கிற கேள்வி. அமித்ஷா உங்களுக்கு டைரக்டா போன் பண்ணி சொல்றாரு, அப்ப நீங்க தானே பி டீம். இவருக்கு என்ன சொல்றாரு, அங்க அப்படிப்பட்ட நாகரிகம் வட மாநிலங்கள்ல இருக்குது, தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நாகரிகம் இல்லை. ஜெயலலிதாவுக்கு பிறகு நாகரிகம் இல்லைன்றார். இவர் நாகரிகத்தை கடைபிடிச்சிருக்க வேண்டியதானே. ஜெயலலிதா வந்த பிறகு நாகரிகம் வச்சு கலைஞர்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, ஸ்டாலின் கேட்டிருக்க வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்க வேண்டியதானே, உதயநிதியை கேட்டிருக்க வேண்டியதானே. அப்ப எங்கேயாவது வந்து இடத்துல நாகரிகத்தை கடைபிடிச்சு கேட்டா இவங்க அத்தனை பேருமே நாகரிகம்லாம் செயல்படுறாங்க. ஆனா போன் பண்ணி வாழ்த்து சொன்ன அமித்ஷா வந்து சூப்பர். போன் பண்ணி வாழ்த்து சொன்ன அமித்ஷாட்ட நம்ம வந்து பேசிக்கலாம். ஆனா அண்ணாமலை வந்து அமித்ஷாட்ட பேசினா அது வந்து பி டீம். வெறும் பாலிடிக்ஸ், வேற உண்மை உருப்படி இல்லை. அதே கூட்டத்திலேயே திமுகவை பத்தி பேசியிருக்காரு சார். அவங்க வந்து தோல்விக்கான சுய சிந்தனை பண்ணணும், தோத்தது கூட பரவாயில்ல, ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் நம்மளை விட்டு போனாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சுய சிந்தனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளை சரியாக வந்து அவங்க ஆதரிக்கலை. தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த
அரசாங்கத்துல வந்து கூட்டணி ஆட்சி தருவோம், சீட் ஷேரிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்து, யாருக்குமே குறைக்காம அவங்க கேட்ட சீட்டே குடுத்திருந்தாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் அவங்க விட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. இது நான் வந்து அவங்கள குத்தம் சொல்லணும்னு சொல்லல. அவங்க வந்து இத சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாரி திமுக கிட்ட இன்டைரக்ட்டா ஒரு மெசேஜ் சினிமால வந்து வடிவேலு அண்ணன் ஒரு காட்சி வச்சிருப்பார்ல, கைய பிடிச்சு இழுத்தேனா, கட்டி பிடிச்சேனா, வேற ஏதாவது பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களே அப்படிம்பாங்க. அத மாதிரி வந்து அண்ணன் வந்து நான் குறையா சொல்லல அப்படின்னு கடைசி வரை சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சார். அவர்கள் ஒழுங்காக தங்களை நடத்தவில்லை என்று சொன்னால் நேரடியாக சண்டை போடுறதுக்கு என்ன கெட்டுச்சு? ம். அதுல என்ன எந்த கட்சி கூட்டணி விட்டு விலகாம வந்திருக்கு? எந்த கட்சி கூட்டணி சேராம? அன்னைக்கெல்லாம் வந்து தன்னோட சகாக்களோட 2021ல மதிமுகவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கிற மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதிமுக இவங்க தேமுதிக கூட கொடுக்கு, தனக்கு கூட கொடுக்கு. என்னங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பண்றீங்க. 2 கம்யூனிஸ்டுக்கு அதே மாதிரி கொடுத்துட்டீங்க, இவங்களுக்கு கீழே கொடுத்துட்டீங்க, மதிமுக எங்களுக்கு கூட கொடுத்துருக்கீங்க. என்னங்க சரியானது? போன தேர்தலில் நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி நடத்துனீங்க. இந்த மாதிரி என்னங்க ஆளாளுக்கு மாறி நடத்தி கேட்டுக்கணுமா? கூட்டணி கட்சிகளை சரியாக நடத்தவில்லை. மதிமுக சண்டை போட்டீங்களா? ம். எனக்கு கூட கொடுத்தீங்களே, 2 கம்யூனிஸ்ட் கூட கொடுங்கன்னு சண்டை போட்டீங்களா? நேத்து வந்த தேமுதிக ஏன் கூட கொடுத்தீங்கன்னு சண்டை போட்டீங்களா? அன்னைக்கு அவரெல்லாம் சொன்னபோது இது ராஜதந்திரம், அதோட வியூகத்தை கரைச்சு குடிச்சிருக்காங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு, இன்னைக்கு தேர்தலில் தோத்த பிறகு வந்து திமுக சுய பரிசீலனை, திமுக கட்டாயம் சுய பரிசீலனை பண்ணணும். எந்த கட்சி எந்த குழப்பம் இல்லை. ஏன் இதை மாதிரி கூட்டணி கட்சிகளை வளர்த்து விட்டு இவர்களுடைய தோல் மேல, திமுக தோல் மேல எல்லா கூட்டணி கட்சியும் ஏறிட்டு கடைசியில் வந்து நீ என்னப்பா சரியாவே காட்டல, எனக்கு ஒண்ணுமே உலகமே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தோல் மேல ஏறிட்டு அவங்களை தலையில கூட்டுறது. இது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே செய்றாங்க. அதை சரியாக புரிந்து தான் அமரர் ஜெயலலிதா அவர்கள் 2016 யாருடைய கூட்டணி தனித்து ஆட்சி அமைத்து மீண்டும் உட்கார்ந்தாங்க. 2011 ஆட்சி அமைச்சாங்க தேமுதிக தயவோட. 2016 யார் தெய்வம் தேவையில்லை தனியாக அமைச்சார். 2016 கம்யூனிஸ்டுகள் உட்பட விடுதலை சிறுத்தைகள் உட்பட குட்டி கட்சிகளே இல்லாத ஒரு சட்டமன்றம் அமைச்சு ஜெயலலிதா அவருடைய தன்னிச்சையான முடிவுனால, துணிச்சலான முடிவுனால. அதை மாதிரி திமுக அதிமுக முடிவெடுத்து இந்த கூட்டணி கட்சியில வளர்த்து விட்டதெல்லாம் போதும். அண்ணன் சீமான் மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போட்டிட்டோம். யார் யாருக்கு என்னென்ன பலம் இருக்குன்னு நாளைக்கு வந்து தாவேகா கூட்டணி வச்சு போட்டிவிடும். ஏன்னா அது வளரக்கூடிய கட்சி. அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்களே, திரும்ப நம்ம வந்து நாளைக்கு கூட்டணி ஆள் முடியும். இந்த மாதிரி தான் பேச்சை கேட்க வேண்டியிருக்கும். அப்ப அண்ணன் திருமாவளவன் சொன்னது உண்மையா பொய்யா சரியாங்கிறது பாக்குறதுக்கு யாருடையும் கூட்டணி கிடையாது. எல்லாரும் தனித்து போட்டுன்னு சொன்னா அவர் பலம் அவருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் யார் தப்பு பண்ணா யார் பி டீம்ங்கிற எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைச்சிடும். EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 8525811111. ஓகே. இவர் இன்னைக்கு சொன்ன திரு அண்ணாமலை அவர்களோட முதல் மாநில மாநாடு, போதை ஒழிப்புக்கான மாநாடு பொள்ளாச்சியில நடந்துச்சு சார். பார்த்தோம்னா ஜென்சி கிரவுட் வந்து எக்கச்சக்கமா வந்திருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து அங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க. விஜய்க்கு கரெக்டான ஆப்போசிட்டாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்துட்டு வராரா? ஏன்னா யூத் ஃபுல்லாக அந்த க்ரௌடு ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல்லாக ஒரே இளைஞர்களாக தான் இருக்காங்க. இந்த மாநாடு இதோட தாக்கம் என்னவா இருக்க போகுது? நீங்க சரியா பார்க்கல நினைக்கிறேன். இளைஞர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே இருக்கிறாங்க. பெண்கள் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க போய் நிற்கிறாங்க. இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து முதல் மாநாடு அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஒரு தோற்றத்துக்கு அவர் வந்து போதை ஒழிப்புக்கான நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து முதல்ல அறிவிச்சிருந்தார். அன்னைக்கு வந்து அவர் இந்த வீடியோவில் போட்டு அறிவிச்ச போது திருச்செந்தூரில் ஒரு கூட்டம் போடுறோம், இங்கே ஒரு கூட்டம் போடுறோம், இந்த மாதம் பூரா போதை ஒழிப்பு மாதமாக வச்சுக்கிறோம், கைட்டில் ஒயிட் பேண்ட் வச்சுப்போம், நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணுவோம், வீடு வீடாக போய் பண்ணுவோம், பெண்கள்கிட்ட போடுவோம், பொது வெளியில் பேசுவோம், மெம்பர்ஷிப் சேர்ப்போம், இதை மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆக்டிவிட்டியாக தான் வச்சிருந்தாரு. அதை அப்படியே டெவலப் ஆகி இந்த மாநாடுங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்போ முதல் மாநாடு அப்படின்னு கொண்டாங்க. அதாவது விடுதலை லீடர்ஸ் கட்சியோடைய முதல் மாநாடுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அது ஒரு அமைப்பு தாங்க நம்ம பார்க்குறோம். அந்த ப்ரொஜெக்ஷன் அது சரியா இருக்கு. அது ஒன்றும் குழப்பம், நல்ல கூட்டம். அதில் வித்தவுட் எனி டவுட் பாஜக இருந்தவர் ஒரு கூட்டம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தனியாக வந்த பிறகு அவரால் கூட்டம் சேர்க்க முடியுங்கிற காட்டியிருக்காரு. பெருங்கூட்டம். ஆனால் இங்கே எங்கே இது பெருங்கூட்டம் வந்து சரியானதா நிரந்தரமானதா அப்படின்னு எங்கே பார்க்கணும்னா, இந்த கூட்டத்தை அவர் வேலூரில் போட்டிருந்தார், விழுப்புரத்தில் போட்டிருந்தார், கடலூரில் போட்டிருந்தாருன்னா நம்ம வந்து ஒத்துருக்க முடியும். பொள்ளாச்சியில் போட்ட வந்து நமக்கு தெரியும். அங்கே திரு வசந்தராஜன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து கிரவுண்ட் லீடர், அங்கே வந்து இருக்கிறவர், இவரோட பெரிய லாயல் சப்போர்ட்டர், வந்து பிஜேபி மாவட்ட தலைவர்லேருந்து எல்லாமே இருந்தவர். அவர் வந்து அவங்க பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டிட்ட போது வரைக்கும் கடுமையான ஓட்டுகள் வாங்கியிருந்தார். அவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே பெருமையாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் திருச்செந்தூரில் நாளைக்கு போட போகிறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பாஜக இருந்தபோது முதல் கூட்டமே திருச்செந்தூர் தான் போட்டாங்க. அந்த அளவுக்கான கடுமையான கூட்டத்தை செலவு பண்ணி அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இது மாதிரி அங்கே லோக்கலில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் வந்து அவங்களுடைய செல்வாக்கோட சேர்த்து திரு அண்ணாமலை செல்வாக்கையும் சேர்த்து வந்து கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ இது தமிழ்நாடு முழுக்க, அதுபோல் கொங்கு பெல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ கொங்கு பெல்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ வந்து வெறும் கொங்கு பெல்ட்டோட நிப்பாட்டிடாமல் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இறக்கையை வந்து விரிவாக்குறதுக்கு அவர் வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், இந்த பக்கம் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி மாதிரி இடங்களில், சென்னை மாதிரி இடங்களில் அங்கே ஸ்ட்ரென்த் காட்டினா தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்தும். அவருடைய ஊரில் அவரே பண்ணிக்கிறார் அப்படின்னா ஓகே, நல்ல கூட்டங்கன்னு வந்து நிற்கும். பட் அவருடைய ஏரியா அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், அவர் வந்து அவருடைய மையம் வந்து இன்னைக்கு சென்னை கோயம்புத்தூராக தான் இருக்குது. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வீடு வாசல் எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் அவர் வந்து கூட்டம் போடுறாரு, மாநாடு போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் அந்த கேப்பில் தான் போடுவார். ஏன்னா அங்கே தான் வந்து
இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அங்கதான் போடுவார். அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு செல்வாக்குனாலும் திருச்சியில போட மாட்டாரு, வேலூர்ல போட மாட்டாரு, சென்னையில போட மாட்டார். ஏன்னா அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாலும் தன்னுடைய செல்வாக்கு வந்து தென் மாவட்டங்களோட வச்சிருக்காரு. அதுபோல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கொங்கு பெல்ட்டோட தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நிறுத்திடக்கூடாது. அவர் வந்து வேற வேற இடங்களை ஒரு பரிச்சார்த்த முயற்சியை பார்த்து நமக்கு வந்து எங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போங்கிறதுக்கான ஒரு முறையான நீங்க போதை ஒழிப்பு மாநாடு நீங்க வச்சு பண்ணும்போது கூட்டம் கம்மியா இருந்தா யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. ரியல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நீங்க பொள்ளாச்சியில போறது மூலமா இது வசந்தராஜன் அவருடைய ஏற்பாடு என்ன, நம்முடைய ஏற்பாடு என்ன, பாஜகவுடைய பங்களிப்பு என்ன, இதுல வந்து இந்த ரியல் பேராமீட்டர்ஸ் தெரியாம போயிடும். அதனால அவங்களே அவங்க ஏமாத்திராம இருக்கிறதுக்கு இந்த நல்ல கூட்டம் வித்தவுட் இன்டோட் யார் பார்த்தாலும் கண்ணில் பார்த்தாலே தெரியக்கூடிய ஒரு கூட்டம் இல்லாம போயிருச்சுன்னு யாரும் போய் சொல்லிட முடியாது. அந்த கூட்டம் எப்படி வந்த கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க வந்து நிற்கும் போது திரு வைகோ அவர்கள் அப்படிதான் கூட்டம் போட்டார் பாத்துங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு மாநாடு போடுவார். மாநாடுக்கு பூரா வந்து 1 லட்சம் பேரா வந்துருவாங்க. அந்த 1 லட்சம் பேர் தான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துக்கு வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். சோ மதுரையில கூட்டம் போட்டா 1 லட்சம், திருச்சியில கூட்டம் போட்டா 1 லட்சம், தூத்துக்குடியில கூட்டம் போட்டா 1 லட்சம் இல்ல, இந்த 1 லட்சம் பேர் தான் எல்லா இடத்துக்கும் வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வேற எங்க பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறோமோ, வீத லீடர்ஸ் வந்து எங்க பலவீனமா இருக்கு சார், இந்த இடத்துல மெட்ராஸ்ல நமக்கு வந்து ஆளே இல்லை சார், போடு மெட்ராஸ்ல கூட்டத்தை. அப்ப நமக்கு ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்ப நமக்கு பலமான இடம் நம்ம பேனாலும் கொண்டு வந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பலவீனமான இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். இந்த கூட்டம் ரொம்ப சரி, இந்த டாபிக் ரொம்ப சரி. ஏன்னா ஒரு பெர்மனண்டான டாபிக், இது வந்து ஒரு நாள் டாபிக் கிடையாது, இது வந்து நாளை கழிச்சு முடிஞ்சிட போற டாபிக் கிடையாது. ஸோ இந்த இஷ்யூ எடுத்துருக்கு நல்ல விஷயம். ஒரு ஆர்கனைசேஷனா வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ எடுக்காம அவர் இந்த மாதிரியான விஷயம் எடுத்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Thank you. பரபரப்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் 7 Sons நிகழ்ச்சியில் அது குறித்த பின்னணி தகவல்களை பார்த்து வருகிறோம். மீண்டும் நாளைய 7 Sons நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.